என் மனைவிக்கு தெரியும் சார். என் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் எந்த தப்பு பண்ணால் நல்லது பண்ணாலும் குடும்பத்தோடு தான் பண்ணுவோம். ஊருக்கு 2 ஊதாரிகள் இந்த படத்தோட துவக்க விழாவுக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறேன். நண்பன் பிரஜீன், சகோதரன் புகழ், ஜனனி என் கூட ட்ரெயினில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இயக்குனர். அப்புறம் எனக்கு ஸ்ரீகாந்த் தேவா சார் சமீபமாக நான் நிறைய முறை பேசியிருக்கேன். எனக்கு அவரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அந்த இயக்குனருக்கும் இந்த படத்தை இன்றைக்கி தொடங்கியிருக்க தயாரிப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பேனரில் இருக்கிற மாதிரியே ஒரு கொண்டாட்டமாக இந்த படம் சேரட்டும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கலந்துக்கிட்டதில் மகிழ்ச்சி. வந்திருந்த பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர் எல்லாருக்கும் வணக்கம். வழக்கம் போல் சொல்கிற மாதிரி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிக் பாஸ் முடித்து ஒரு நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கணும், எங்கேயும் தப்பு நடந்துடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். நம்மளை நடிகராக நடிச்சிட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு படமாக ஓடிட்டுருப்போம். இந்த படம் ஜெயிச்சிடாதா, இந்த வெள்ளிக்கிழமை நம்ம காப்பாற்றாதா, ஒரு பிஸ்னஸ் நடந்துடாதான்னு ஓடிட்டுருப்போம். எல்லாருக்கும் தெரியும் அந்த கஷ்டமான கடினமான விஷயம். இப்போது கொஞ்சம் சுலபமாக ஒரு 2 வயசு குழந்தை வரைக்கும் என் பேரை உச்சரிக்கிற அளவுக்கு இந்த பிக் பாஸ் ஒரு பெரிய பிரேக் கொடுத்துருக்கு. அந்த பிரேக்கை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஒரு விழாவாக வரும்போது முதல் நிகழ்ச்சியாக இது 2024 அமைஞ்சிருக்கு. இந்த ஊருக்கு 2 ஊதாரின்னு நினைக்கும்போது ரொம்ப நினைவாக, ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல படமாக எந்த பூஜையும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததில்லை. அதுக்கு மெயினாக என்னோடய படத்தோட ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி, ரமேஷ் சார், வினோத் பெருமாள் சாருக்கும், ஏஆர்கே ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் எக்கோபின் மோஷன் பிக்சர்ஸ் 2 வழங்கும் ஊருக்கு 2 ஊதாரி. யோகேஸ்வரன் மைனர். நான் கேட்டேன், என்ன சார் மைனர்னு பேர் வச்சுருக்கீங்க, என்ன மைனர் இல்லை, அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னார். யோகி ப்ரோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக தெரியும். நான் ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது என்கிட்ட சொன்னார், எனக்கு ஒரு கதை நீங்கள் பண்ணி தரணும் ஹீரோவாக. நான் கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாமே டெபியூ டேரக்டர்ஸ் தான். நான் எப்போவுமே புதுசாக வர டேரக்டர்ஸ் கூட நான் ரொம்ப ஒர்க் பண்ண ஆசைப்படுவேன். தொடர்ச்சியாக கூட படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. லாபமோ நஷ்டமோ நடிகர்கிட்ட கிடையாது. அது நேரம், அதோட பிஸ்னஸ் ரெடி ஆகிட்டு வரும். ஸோ இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷம். என்னோடய மச்சான் புகழ் கூட சேர்ந்து இணைஞ்சு நடிக்கிறோம். அது மட்டும் ரவி மரியாம் சார், தீபாக்கா, மைம் கோபி அண்ணன், ஸ்னேகன் சார், ராதிகா மாஸ்டர், நிறைய பேர் இருக்காங்க, மெட்டல் சார் மாஸ்டர். ஸோ நண்பர்களாக சேர்ந்து இணைஞ்சு எல்லாருமே ஒரு நல்ல விஷயம் யோகி ப்ரோவுக்காக இணைஞ்சிருக்கோம் டீமாக. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் ப்ரோ டெபியூவாக நடிக்கிறார் நெகட்டிவாக வில்லனா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ டீமாக ஒரு விஷயமாக இங்கே அமைஞ்சிருக்கோம். அதிகமாக பேச விருப்பப்படல, ஏன்னா நிறைய நிகழ்ச்சி இப்போ இருக்குது. இதெல்லாம் தாண்டி சினிமாவில் ஒரு விஷயம் இருக்குது, நேரம் நல்லா இருக்கணும். நீங்கள் என்ன உழைச்சாலும் ஒட்டுற மண்ணு கீழே வந்தால் ஒட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி இந்த 2026 பிக் பாஸுக்கு அப்புறம் என் மச்சான் விஜய் சேதுபதி கிளாப் போட்டு அடித்து வச்சுருக்காரு. நான் அதை பெருசாக நம்புகிறேன். எங்களோட நட்பு 20 வருஷம் நட்பு. பெருசாக நாங்கள் வெளியே போனதில்லை, பெருசாக காட்டினதில்லை. அது பிக் பாஸ் மூலமாக எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த நிகழ்வுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை பெருசாக நண்பனுக்காக ஒரு நண்பன் ஒரு விஷயம் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி. February எண்டுக்குள்ளே இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும். கன்ஃபார்மாக நீங்கள் எல்லாமே சொன்ன மாதிரி எந்த படத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ரஜினி முருகன் ஹிட்டு, வருத்தப்பட வாலிபர்ஸுக்கு மிகப்பெரிய ஹிட்டு, 2 காம்பினேஷன். அதை தொடுவோம் என்று கடவுள் ஒரு வாக்கு கொடுக்கணும் நம்பி நானும் புகழும் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்வோம். சம்பவம் காத்துட்டு நன்றி, வணக்கம், அன்பேஷம். தேங்க்யூ. எப்பவுமே நம்ம ஹீரோயினை மறப்போம். இது வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஹீரோயின் அமைஞ்சதே கிடையாது. புகழ் கேட்டு இது தம்ப்நெயிலா போட்டுக்கலாம். புகழ் கேட்டு ஜனனியை ஒத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ணுறாங்கன்னு தம்ப்நெயில் கூட என் ஃபோட்டோ போட்டுக்கலாம். என் மனைவிக்கு தெரியும் சார். என் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் எந்த தப்பு பண்ணால் நல்லது பண்ணாலும் குடும்பத்தோடு தான் பண்ணுவோம். இல்லை, இதையும் நீங்கள் தம்ப்நெயிலா யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ. இல்லை, தம்ப்நெயிலுக்கு வரல. இந்த விழாவை இவ்வளோ சூப்பராக இப்படி ஒரு மேடை அமைச்சு கொடுத்தது என்றைக்கும் ஒரு நிச்சயமாக ப்ரொடியூசர் காசு கொடுத்தாலும் பிஆர்ஓ புவன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. முத்து அவர்கள் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த டீம் ஒர்க் இருந்தாலும் நீங்கள் இல்லைனா இந்த நிகழ்ச்சி கிடையாது. தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஆக்சுவலாக இது அதான் எல்லாம் கீழே பேசினேன், இது ஆடியோ லான்ச்சா இல்லை ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வந்திருக்குமா இல்லை ஒரு ஏதோ ஃபேமிலி கெட் டுகெதரா என்னன்னு தெரில. ஒரு பூஜைக்கு இவ்வளோ பேர் வந்து எங்களை வந்து விஷ் பண்ணி கண்டிப்பாக அது வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. எல்லாருமே பாசிட்டிவான ஒரு ஆளுங்க தான் எல்லாமே வந்திருக்காங்க எங்களுக்காக. ரொம்ப சந்தோஷம். இது யோகி சார் வந்து ஃபஸ்ட்டு டப்பிங்கில் வந்து என்கிட்ட ஸ்டோரி சொன்னப்போ லைன் மட்டும் சொல்லுங்கள், நான் டப்பிங் உள்ளே இருக்குங்க அப்படின்னா லைன் மட்டும் பேர் டைட்டில் மட்டும் சொன்னால் ஊருக்கு 2 ஊதாருன்னு நான் டப்பிங் நாளைக்கு வந்து பேசிக்கிறேன்ட்டு கார்லேயே உட்காந்து ஃபுல் கதையும் கேட்டேன். ஏன்னா பிரஜன் சொன்னாப்புல நாங்கள் ஒரு 4-5 படமாகவே மாப்பிள்ள 2 பேரும் சேர்ந்து பண்ணலான்னு பேசிக்கிட்டே இருப்போம். அது கடைசியில் இந்த ஊருக்கு 2 ஊதாரி அப்படின்ற ஒரு நல்ல ஒரு டைட்டில் எங்கள் 2 பேருக்கும் கிடைச்சது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஃபுல்லாக இந்த படத்தில் ஃபுல்லாக காமெடி, அந்தளவு நல்லா சிரிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஸ்டோரி சொல்லப்போ வர்றப்பே 1947 அயோத்தி, ஓம் காலேஜ், ஐ காலேஜ் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலேயுமே அந்த புகழ் நீங்கள் குக்கு கோமலில் காமெடி நல்லா சூப்பராக இருக்குது, உங்களை வேறு மாதிரி காட்டுறேன்ட்டு நாக்கு அறுக்கிறது, என்னை வந்து வேறு மாதிரியே காமிச்சிடுறாங்க. நிறைய பேர் என்ன புகழ் குக்கு கோமலில் காமெடி பண்ணுறீங்க, ஆனால் சினிமாவில் எதுவுமே நீங்கள் கரெக்டான ஒரு இது இல்லையே அப்படின்னாங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து அது பேசப்படும், அதுக்கு உண்டான கதை தான் இதில் இருக்குது. எனக்கு இன்னும் பயங்கர பூஸ்ட் ஆனது ரவி மரியா சார் இருக்காருன்னொடனே ரைட்டு எப்படியும் எங்கெல்லாம் தொழில் அடையுதோ அந்த இடத்துல கண்டிப்பாக அவர் தூக்கி நிறுத்திடுவார். ஏன்னா அவர் கூட இப்போதைக்கு 4வது படம் ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது வேறு லெவல். அதே போல் செல்லக்குட்டி தீபாக்கா, தங்கம், எனக்கு பிரச்சனையே கிடையாது, இனிமேட்டு தலைவலி கிடையாது, பிரேக் இருந்தால் போய் மடியில் தலை வச்சு படுத்துருவேன். 5 படமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு என் அம்மா ஸ்தானத்துலேருந்து எல்லாமே அது பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லா அட்வைஸும் பண்ணோம். இதில் ஸ்னேகன் சார் சூப்பர், நிறையா பாடல்களை பாட்டு ரசித்து அவ்வளோ லவ் பண்ணுவோம். நம்ம படத்தில் சார் வந்து பாடல் எழுதுகிறான்றப்ப அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம். தேங்க்யூ சார் எங்களுக்காக வந்தது. ராதிகா மாஸ்டர், ஆமாம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து டான்ஸு சும்மா அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஆக்சுவலாக எனக்கு 2வது படத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் பாபா பாஸ்கர் மாஸ்டர் இருக்கார், ஆமாம் அவரும் வந்து பாடல் பண்ணுறாரு. அவரும் எல்லாருமே இதில் நிறையா இருக்காங்க, மதுமிதா, நிறைய ஆக்டருக்கு எல்லாமே நாங்கள் பேசுந்து இந்த படத்தில் எல்லாருமே சின்ன கேரக்டர்லாம் அவங்க வந்து இந்த படத்துக்கு பலம் கொடுக்குற மாதிரி இருக்கணும்னு நாங்கள் கேட்டதில் ஓகே கண்டிப்பாக அது எல்லாமே பண்ணலான்னு சொன்னேன். எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சார் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த படம் அந்த அளவு வரும் அப்படின்றதான் மாஸ்டர் சொன்ன மாதிரி சன் மாஸ்டர் சொன்னார். போனதில் சும்மா நாங்கள் பிரஜனுக்காக ஒரு பூஜைக்கு போயிருந்தோம். அப்போ சொன்னார் உங்கள் கூட தான் நான் படம் பண்ணலைன்னாரு. கடவுள் பார்த்தீங்களா நம்ம படம் பண்ணதுக்கு. ஸோ நம்ம எல்லாருமே பாசிட்டிவாக நினைப்போம். தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்து இது பண்ணதுக்கு. கண்டிப்பாக டைரக்டர் சார் சொன்ன மாதிரி இந்த படம் நல்லபடியாக வரும் கண்டிப்பாக உங்களோட நல்லுள்ளத்தால். அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் நிறையா பேசுகிறோம். தேங்க்யூ. எங்களுக்காக வந்த மீடியா நண்பர்கள், கேமராமேன் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். பூவன் தேங்க்யூ. இந்த அளவு இப்படி ஒரு பிரம்மாண்ட மேடையை உருவாக்கி கொடுத்ததுக்கு சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். முத்து தேங்க்யூ. இவ்வளோ தூரம் நம்மளை வந்து அழகான ஒரு வாசல் பேசினேன் நம்ம ஆங்கர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே வந்து ஒரு இன்முகமாக பேசுனீங்க, தேங்க்யூ. இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நன்றி எங்களை வாழ்த்ததுக்கு. தேங்க்யூ, லவ் யூ. அன்புள்ளம் கொண்ட பத்திரிகை நண்பர்களே, இணையதள மற்றும் வலைத்தள சகோதர சகோதரிகளே, இங்கே பெரும் திரளாக வந்திருக்கின்ற பார்வையாளர்களே, சொந்தங்களே, பந்தங்களே, உறவினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த படம் வந்து ஆக்சுவலாக வந்து ஊருக்கு 2 ஊதாரின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த படத்துக்கு எப்படி பேர் வச்சுருக்கோன்னா ஊருக்கு 2 ஊதாரி ஒரு நாதாரின்னு பேர் வச்சுருக்கணும். இந்த நாதாரியை நான் அந்த படத்தில் நடிக்க போகிறேன். ஏற்கனவே புடிச்சது கவுன்சில் ரிஜிஸ்டர் பண்ணதுனால உடனே பண்ண முடியலன்னாங்க. புரியுது சார். இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப மனதிற்கு நெருக்கமான நண்பன் புகழ் வந்து ஒரு ஹீரோவாகவும், பிக் பாஸ்ல நான் மீண்டும் எழுவேன், எனக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு, ஹீரோவா ஒரு பெரிய இடத்தை பிடிப்பேன்னு பிக் பாஸ்லேயே சபதம் போட்ட அருமை சகோதரர் பிரஜின் அவர்கள். இந்த இருவருமே வந்து ரொம்ப அடிமட்டத்திலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்தவங்க. அவங்க ஹீரோ நடிக்கிற இந்த படங்களில் நான் நடிக்கிறது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த பிக் பாஸில் வந்து பிரஜின் அவர்களும் சகோதரி சாண்ட்ரா அவர்களும்
ஒரு கணவன் மனைவியாக உள்ளே போன போது இவங்க ஏன் கணவன் மனைவியாக உள்ளே வராங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்திய திருநாட்டின் மிக சிறந்த தம்பதியாக அந்த நிகழ்ச்சி அவங்களை எடுத்துக்காட்டுச்சு. ரஜினி சார் அந்த ப்ரோக்ராம் விட்டு வெளியில் வரும்போது சாண்ட்ரா மேடம் அழுகி வந்து கிட்டத்தட்ட அந்த பிக் பாஸை பார்த்த அனைத்து ரசிகர்களின் கண்களில் கண்ணீரை வரவழைத்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஜோடி தான் அவங்க. நம்ம எப்பயுமே ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் இருப்புன்னு சொல்லுவாங்க. அதை கண்கூடாக கண்டேன் சாண்ட்ரா மேடத்துக்கிட்ட. சாண்ட்ரா மேடம், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், உங்களுடைய கணவர் ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு போவார்னு வேண்டுகிறேன். அடுத்து என்னுடைய அருமை சகோதரர் யோகி. யோகி அப்படின்னா எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த படம் இன்னைக்கு தான் பூஜை நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த படத்துக்கு வந்து 10 வருஷம் முன்னாடியே பூஜை நடந்துருச்சு. ஷாக்கா இருக்கா? நான் தான் இந்த படத்தில் மெயினாக நடிக்கணும் சார் அப்படின்னு எந்த ஹீரோக்களையும் பார்க்காம என்னை மட்டுமே பார்த்து கதை சொன்ன முதல் யோகி இவர் தான். 10 வருஷம் முன்னாடி இந்த கதையை என்ன சொன்னார், நீங்கள் தான் நடிக்கணும்னாரு. ஆனால் சினிமா எவ்வளவு கொடூரமானது உங்களுக்கு தெரியும். 10 வருடமாக வந்து வேர்வை சிந்தி அலையாத கம்பெனி கிடையாது, நடக்காத நிலை கிடையாது, நடந்து இன்னைக்கு என்னுடைய அன்பு சகோதரர் மூலமாக வந்து அவர் இயக்குனர் ஆகுறாரு. 10 வருஷம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். சொல்லுங்க அப்படின்னு. சார் நான் தான் யோகி பேசுனாரு, எனக்கு லைட்டாக ஞாபகம் இல்லை பிரதர் அப்படின்னு. உடனே சார் இந்த ஊருக்கு 2 ஊதாரினார். ஆமாம் தலைவா, எங்கே தெரியும் ஆலய காணோம் அப்படின்னு. இங்கே தான் இருக்கேன் சார், இன்னும் படம் பண்ணல, அன்னைக்கு சொன்ன கதை தான் பண்ண போகிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை சொன்னேன், இப்போவும் நீங்கள் தான் நடிக்கணும் சார் அப்படின்னாரு. எனக்காக நடிக்கணும் சார், சம்பளத்தெல்லாம் பற்றி பெருசாக நினச்சிக்காதீங்கன்னு சொன்னார். இந்த படத்துக்கு எனக்கு என்ன சம்பளம்னு தெரியாது, எத்தனை நாளும் தெரியாது. ஆனால் 10 வருடம் தொடர்ந்து என்னை விரட்டிட்டு வந்தார். ஒரே காரணத்துக்காக நான் நடிக்க சம்பாதிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு இயக்குநர்கள் தான் தமிழ் சினிமாவில் வந்து சினிமா எவ்வளோ கஷ்டம்னு உணரக்கூடியவர். ஏதோ சினிமாவில் வந்தோம் ஜெயிச்சோம் அப்படிலாம் இல்லை. மீடியாக்கள்லாம் வந்து ஒவ்வொரு டைரக்டரையும் வந்து நல்லா வரணும் வரதான் நினைக்கிறாங்க. சிறந்த படங்கள் அமைஞ்சா அவங்க சொல்லிடுவாங்க, அமையலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க. ஸோ இயக்குனர் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் சொல்கிறீங்க. நல்ல படங்களை கொடுத்தால் யாருமே ஆதரிப்பார்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மீடியா இந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடும். 10 வருட உழைப்பை வந்து கரைச்சி கொண்டிருக்காரு. ஒவ்வொரு பிரேம்லையும் காமெடி வரணும் செதுக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இன்றைக்கே நான் கேரண்டியாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் நம்ம தெரியுது திரு ஏ ராமகிருஷ்ணன் அண்டு வினோத் பெருமாள் அவர்கள். ஒரு சைடு கார்பரேட்டு, நம்மால் கிராமத்தாள். எப்படி ஒரு முரண் பார்த்தீங்களா? கிராமமும் கார்பரேட்டும் இணைஞ்ச என்ன ஆகும்? இவங்க ரூல்ஸ் பேசுவாங்க, இவங்க பாசத்தை பற்றி பேசுவாங்க. இது ஒரு முரணில் ஒரு டீம் இணைஞ்சிருக்கு. அவங்களுக்கு வந்து எல்லாமே திட்டமிட்டபடி நடக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாமே மனித நேயத்தின்படி நடக்கணும்பாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சும் போது இந்த ப்ராஜெக்டே ஒரு புதுசாக இருக்குது. இந்த படத்தில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு புதிய அனுபவமாக இருக்குது. எனக்கு திரு ஸ்ரீகாந்த் தேவர் இந்த படத்துக்கு மியூசிக் அமைக்கிறது உண்மையிலே ப்ளஸ். ஏன்னா இந்த கதைக்கு அவரை விட்டு ஒரு நல்ல மியூசிக் கிடைக்கவே மாட்டாங்க. அருமைய சகோதரர் நம்முடைய கவிஞர் வந்திருக்காரு. வணக்கம் கவிஞர், புன்னகை மன்னா. ஸோ இந்த நேரத்தில் காமெடி படங்கள் எப்பயுமே ஜெயிச்சிட்டு இருக்கு. அந்த வருஷம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். யோகி அவர்களும் சகோதரர்களும் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்கன்னு சொல்லி இந்த படத்தில் நீங்கள் நடிக்க வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி ஜெயிக்கிறோம். அக்கா நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஊருக்கு 2 ஊதாரி படத்தோட பூஜை வந்து ரொம்ப நம்ம நினச்சது மனசில், ஆனால் அதோட ரொம்ப சிறப்பாக வந்து இந்த பூஜை நடந்திருக்கு. ஸோ படத்தோட வெற்றி இங்கே தெரியுது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய போதுன்னு தெரிஞ்சிருச்சு. முக்கியமாக படக்குழு சார்பாகவும் விஜய் சேதுபதி சாருக்கு சீஃப் கெஸ்டாக வந்ததுனால பலத்த கரகோஷம் கொடுங்க சாருக்கு. அவ்வளோ பிஸிலியும் நம்மளுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பிரஜன் பிரதர் வாழ்த்துக்கள் ப்ரோ. வெற்றி, இதுக்கப்புறம் எல்லாமே வெற்றி தான். புகழ் பிரதர் வெற்றி, ஜெயிக்கிறோம். அப்புறம் ப்ரோ உங்களை விக்ரம் ப்ரோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஸோ ஹீரோயின் மேம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். முக்கியமாக நம்ம ப்ரொடியூசர் வாழ்த்துக்கள் சார். வினோத் சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் டைரக்டர் யோகி சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆதி சாருக்கு தான் இந்த படத்தை எனக்கு இது பண்ணி கொடுத்தாரு, அவருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த டீமில் ஒர்க் பண்ணுற கேமராமேன் சார், எடிட்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த நேரத்தை மிகப்பெரிய நன்றி சொல்லி, ராதிகா மாஸ்டருக்கும் ரொம்ப நன்றி சொல்லி, ஃபைட் மாஸ்டருக்கும் நன்றி சொல்லி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி ஜெயிக்கிறோம். உலகம் யாவையும் தாம் உளவாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணங்கள். எல்லாத்துலேயும் ஒரு பாட்டை சொல்லிடுறேன், ஒரு படம் பாட்டு சும்மா ஒப்பிச்சு காமிச்சிட்டேன். உண்மையிலே வந்து ரொம்ப மனிதநேயம் மிக்க ஆட்களோடு நான் இருக்கிறேங்கும் போதே சந்தோஷமாக இருக்குது.
இந்த படம் வந்து வெற்றி படமாக அமையும்னு சொன்னது ஒரு தங்கமான மனிதர் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொன்னதே இந்த படத்தோட பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக இந்த படத்தோட வெற்றி விழாவில் நம்ம சந்திப்போம். முன்னாடி இருக்கிற பிரஜன் தம்பி வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாத மனிதர். மற்றவர்களுக்கு அவர் எப்படியா எனக்கு தெரியாது. அவர் ஹீரோவாக நடித்த சீரியல்லையும் அவருக்கு அம்மாவாக நான் நடிச்சிருக்கேன். ரொம்ப அமைதியான மனிதர். இப்படி இருந்தார், அதே மாதிரி தான் அவர் பிக் பாஸ்லேயும் இருந்தார். அதனால் எனக்கு பெரிய வித்தியாசங்கள் தெரியல. அதே மாதிரி புகழ் தம்பியோட வந்து இது வந்து நிறைய படம் நடிச்சிட்டேன். அவர் ஹீரோவாக ஒரு காமெடி படம் நடித்து அடுத்து இந்த காமெடி படத்துலேயும் நம்ம கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்நேகன் தம்பி உங்களை ஃபைட் பண்ண வைக்கிறேன்னு சொன்னார். தீபாக்கா உங்களிலோடு நான் பயந்துச்சு. நான் இல்லைனா போய் ஃபைட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் வாய் சட்டை கொடுத்திக்கல. நல்லா சட்டை போடுவேன் ஊரில், வெளியில எல்லாம் தெரியலை. யாராவது கிடைச்சா நான் சட்டை போடும்போது வீடியோ எடுத்து போடுங்க, அப்போ தெரியும் தீபாக்கா இன்னும் இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு. அதனால் எனக்கு நல்ல சட்டை போட வரும். உடல் ரீதியாக சட்டை போடுறதுனால நான் ரெடியாக இருக்கேன். இனி இந்த படத்தில் கூப்பிட்டு சஞ்சய் தம்பி தான் என்னை வந்து இந்த படத்துக்கு முதல்ல ஃபோன் பண்ணி வாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் வச்சு பேசினோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிவிட்டு நான் வந்து, ஏன்னா மனிதநேயம் ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த படத்தில் உள்ள ப்ரொடியூசர் வந்து ரொம்ப மனிதநேயம் மிக்கவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் அரசியல்வாதி அதெல்லாம் எனக்கு ரெண்டாவது, அது நமக்கு தெரியல. ஆனால் மனிதநேயம் மிக்க மனிதருங்கிறதுனால ஒரு விஷயம்னா இத்தனை கேமரா இருக்குது. ஒரு குழந்தை நாகை மாவட்டத்தில் தான்யான்னு ஒரு பாப்பா உடல் ரீதியாக ரொம்ப அவளுக்கு வந்து எலும்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இது எல்லாரும் கண்டிப்பாக போடுங்க. அந்த பிள்ளைக்கு 9 கோடி ரூபா வந்து ஊசி போட்டால் தான் அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க. என்னோட இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன், பழனியன் அவங்க இன்ஸ்டாவில் போட்டிருக்கோம். இங்கே இருக்கிற எல்லாருமே அதை போட்டிங்கன்னா அந்த பிள்ளைக்கு வந்து அது மருத்துவத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மனிதநேயம்க்கு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 10,001 எடுத்து அவர் பேரில் அவர் கேட்காமலே நான் போட்டுடுறேன். 10,001 முதல்ல இந்த படத்துக்கு அவர் பண்ணுற செலவு வந்து அந்த செலவாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அந்த 10,001 முத்தாரம்மன் வந்து இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றி காட்டுவா, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த பிள்ளை உசுரும் காப்பாற்றப்படும், இந்த படமும் காப்பாற்றப்படும். ரொம்ப நன்றி. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், வந்திருக்கக்கூடிய எல்லா பேர்த்துக்கும் வணக்கம். என்ன ஸ்கிரிப்டை யோசித்ததை விட இந்த ஒரு 3 நாள் என்ன பேசணும்னு யோசித்து தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த அடித்தளத்திலேருந்து இன்றைக்கி ஸ்டேஜில் நிற்கிற வரைக்கும் யார் யார் கூட இருந்திருக்கீங்களோ அத்தனை பேர்த்துக்கும் ஒரு நன்றி. ஊருக்கு 2 ஊதாரி சக்ஸஸ் மீட்டில் நிறையா பேசலாம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ராமகிருஷ்ணன் அண்ணன் தயாரிப்பாளர்கள்ட்ட வந்துட்டு ஒரு மீட்டிங் பேசுவேன். யோகி கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு படம் தருவேன், நான் உங்களை ஒரு இயக்குனர் ஆக்குவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரி, நம்ம சினிமாவில் பொதுவாக கேட்குற வார்த்தை தானே, என்ன இயக்குனர் ஆக்குறேன் அப்படிங்கிறது. நாட்கள் கடந்து போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தை பற்றி மறுபடியும் பேசினேன். ராமகிருஷ்ணனை வந்துட்டு சரி யோகி கண்டிப்பாக அந்த படத்தை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். மறுபடியும் அடுத்த ஒரு 5 வருஷம் கடந்துருமோன்னு நினச்சேன். ஏன்னா 5 வருஷமாக தான் நமக்கு போயிட்டுருக்கு. அப்படியே எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்தது. அவர் பிரம்மாண்டத்தை மட்டும் கொடுக்கல, இப்போ எனக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி 2 நண்பர்களான சஞ்சய், விக்ரம், விஜய் 2 பேரும் அவ்வளோ ஒரு அழகான ஒரு நல்ல நண்பராகவும், எல்லா விஷயத்தையும் அவங்க ப்ரொடக்ஷன் சைடு ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் அவ்வளோ ஒரு ஜாலியாக இருப்பாங்க. சஞ்சய் கூட விக்ரம் கூட ட்ராவல் பண்ணுறது என்ன பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு ப்ரொடியூசர் கூட ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருக்கும், அதை ஷேர் பண்ண முடியாது. ஆனால் நைட்டு 12 மணி 1 மணி ஆகிடும் இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கு, இதை பற்றி நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு. பண்ணிட்டு போகும்போது ஏன்டா இப்போ வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்போ படத்தோட டெக்னீஷியன்ஸ்லாம் சொல்லணும்னா நான் இத்தனை வருஷம் பயணித்தவங்க எல்லா பேருமே. அதேமாரி நாயகன் பிரஜன் ப்ரோவை பற்றி சொல்லணும். அதான் நிறைய யோசனை மறந்துட்டேன், வேறு என்ன பண்ணுறது. ஸோ அதனால் பிரஜன் ப்ரோட்ட கண்டென்ட்டாக டைட்டில் மட்டும் சொன்னேன். கதை கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவரோட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் நான். டைட்டில் பார்த்தோன்னா ப்ரோ சூப்பர் ப்ரோ நம்ம பண்ணுறோம். ஏன்னா இப்போ வந்து சிரிக்கிறதுக்கான என்டர்டெயின்மெண்ட்டுக்கான மூவி எதுவுமே இல்லை.
ஸோ நாங்கள் அதை பேசும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த டைட்டில் ஒரு பர்டிகுலர் சீன்ஸ் மட்டும் நான் சொன்னேன். நான் சொல்லும் போது ரொம்ப பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த எத்தனையோ வருஷங்கள் இந்த ஸ்கிரிப்டை பாதுகாத்து வச்சு இந்த ஒரு 6 மாதம் 2016 வந்து இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி 2026 வந்து படமாக இது உருவாகுது. அதுக்கு என்னப்பா ரொம்ப பழைய ஸ்கிரிப்டாக நினச்சிடாதீங்க. இது பார்க்கும்போது தெரியும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட சிரிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அதனால் அது ஒன்று. அடுத்தது 2வது ஒரு வார்த்தை, நண்பர் புகழ் அவர்கள். எங்கள் அப்பா வந்து சொன்னார், அம்மா சொன்னாங்க எல்லாமே. நான் எங்கே போனோன்னா புகழோட உச்சத்துக்கு போகணுன்னாங்க. புகழ் கூட தான் போகிறேன் இப்போ. ஸோ அதனால் 2 நண்பர்கள் பிரஜன் புகழ் அப்படிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 தூணாக இருக்கிறாங்க இந்த படத்துக்கு. அதேமாரி ஏஆர்கே ப்ரொடக்ஷன், யூகோபின் மோஷன் பிக்சர்ஸ், வினோத் பெருமாள் சார். ஸோ எல்லா டீமுக்கும் மொத்தமாக உள்ள அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. ஃபைட் மாஸ்டர் பற்றி சொல்லிட்டாங்க, எல்லா பேரும் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நேற்று ஈவினிங் தான் போயிட்டு அண்ணன் சினேகன் அவர்களை பார்த்து பேசினேன். டைட்டில் மற்ற விஷயங்கள்லாம் சொல்லி ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ண படத்துலலாம் எழுதியிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த இத்தனை சாங் இருக்குது, இது எல்லாமே நீங்கள் தான் பண்ணி தரணும் அப்படின்னு கேட்டேன். வேறு ஒன்றுமே சொல்லலை. எல்லா பேரும் கேட்பாங்க என்ன பேமெண்ட்டு என்ன தருவீங்க. ஆக்சுவலி நான் மீட் பண்ண ஹீரோலேருந்து யாருமே பேமெண்ட் கேட்கலாம். ஏன்னா அவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்கேங்கிறது அவங்களுக்கு ஒரு சில எல்லா பேருக்கும் தெரியும். ஸோ இதுக்கு மேலே பேசுவோம்னா சக்ஸஸ் பண்ண நல்லா பேசுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி படத்தை நாங்கள் சமர்ப்பிப்போம், நம்பலாம்.